ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் 5640. வருஷம் 1915 மார்ச் மாதம். பாடத்தின் தலைப்பு பஸ்காவின் தெளிக்கப்படும் இரத்தம். வசனம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வர ஒட்டாமல் வாசப்படியை விலகி கடந்து போவார். யூதர்கள் ஆசரிக்கும் பஸ்கா பண்டிகை காலம் நெருங்குகிறது. அது இந்த வருடம் 1915 மார்ச் 30ஆம் தேதி வருகின்றது. நீசான் மாதம் 15ஆம் தேதியானது மார்ச் 29ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது. இந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்னால் வருகிற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுதலில் கிறிஸ்தவர்களுக்கு விசேஷித்த கவனம் இருக்கிறது. நீசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அது இந்த வருடம் மார்ச் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகிறது. நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய நமது ஆண்டவராகிய இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுதல் அதே நாளில் ஆசரிக்கப்பட வேண்டும். ஆகையால் நாம் அதை மார்ச் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஆசரிக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான யூதர்களும் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அறிக்கை பண்ணி கொள்ளுகின்றவர்களும் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மிகவும் முக்கியமான நிகழ்வை கடமையான விதத்திலும் சடங்காச்சாரமான சம்பிரதாயங்கள் சிலவற்றினாலும் ஆசரித்தாலும் இவ்விரண்டு மதத்தாராலும் எவருமே இவ்வாசரிப்பினுடைய உண்மையான அர்த்தத்தினை உணராதவர்களாகவே இருக்கின்றனர் என்பதின் நிமித்தம் நாம் மிகுந்த மன வருத்தம் அடைகின்றோம். பஸ்கா ஏற்படுத்தப்பட்டது. இவர்களுடைய மனங்களானது அதன் உண்மையான அர்த்தத்தின் விஷயத்தில் விழித்துக் கொள்ளுமானால் உலகம் அறிந்திராத அளவுக்கு ஒரு மதம் மறுமலர்ச்சி ஏற்படக்கூடும். ஆனால் பரிசுத்த பவுல் குறிப்பிடுவது போல இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அநேகருடைய மனதை குருடாக்கினான் மற்றும் பகுதி திறக்கப்பட்ட புரிந்து கொள்ளுதலில் கண்களை உடைய சிலரும் குருடர்களாகவும் தொலைவில் பார்க்க முடியாதவர்களாகவும் இருக்கின்றனர் என்று பரிசுத்த பேதுரு விவரிக்கின்றார். இவர்கள் 3500 வருடங்களுக்கு மேலாக ஆசரிக்கப்பட்டதான இந்த ஆசரிப்புக்கு சார்ந்த தேவ ஆழங்களை பார்க்க முடியாதவர்களாய் இருக்கின்றனர். குறை கூறி விமர்சிப்பவர்களாலும் கூட ஒரு சடங்காச்சாரம் மிக நீண்ட காலமாக ஆசரிக்கப்பட்டு வருகின்றது என்றால் உண்மையிலேயே அதற்கு ஓர் அடிப்படை இருக்க வேண்டும் என்று ஒத்துக்கொள்ளப்படுகின்றது. எகிப்தில் அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்க வேண்டும். 10வது வாதையில் எகிப்தின் முதற்பேரானவர்கள் எல்லாம் அழிந்திருக்க வேண்டும். இஸ்ரேலின் முதற்பேரானவர்கள் எல்லாம் காக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இரத்தத்திற்கு கீழாக இருக்க வேண்டும் என்ற கட்டளையை ஆசரித்தவர்கள் அனைவரும் காக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் விஸ்தாரமாக பரவியுள்ள இந்த சடங்காச்சாரம் ஒரு மாயமானதாக இருந்திருக்கும். இதன் நிறுவுதல் தொடர்புடைய விஷயத்தில் அனைத்து காரியங்களையும் நாம் சொல்லாமல் பின் வருபவைகளை மாத்திரமே சொல்லுவது போதுமானதாகும். இஸ்ரேலர்கள் எகிப்தியர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தனர். அவர்கள் அடிமைத்தனத்தினின்று விடுதலையாகும்படியான தேவனுடைய ஏற்பாட்டின்படி வேலை வந்தபோது அவர்களது எகிப்திய எஜமான்கள் அவர்களை அடிமைகளாகவே வைத்திட சுயநலமாய் நாடி அவர்கள் கானான் தேசத்துக்கு செல்வதற்கு அனுமதிக்க மறுத்தனர். அந்த வருடத்தில் தேவன் ஒன்றன் பின் ஒன்றாக 9 வாதைகளை எகிப்தியர்கள் மேல் அனுப்பினார். மற்றும் எகிப்திய ராஜா இஸ்ரேலர்களை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்து வாதைகளை நீக்க தேவனிடம் கேட்டபோது அவரும் அதை நீக்கினார். ஆனால் எகிப்திய ராஜா அந்த வாக்கை காப்பாற்றவில்லை. இறுதியில் தேவனுடைய ஊழியக்காரன் மோசே உச்சக்கட்டமாக ஒரு பெரிய அழிவை தெரிவித்தார். அதாவது ஒரே இரவிலே எகிப்தியரின் ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைச்சன் பிள்ளைகள் இறந்துவிடும் என்றும் அது நிமித்தம் எகிப்து முழுவதும் ராஜாவின் வீட்டிலும் ஏழையின் வீட்டிலும் மகா பெரிய துக்கம் ஏற்படும் என்றும் இதன் பலனாக இஸ்ரேலரை போக அனுமதிப்பதில் பிரியமாய் இருப்பார்கள் என்றும் ஆம் அவர்கள் போவதற்கும் அவர்களை சீக்கிரம் போகும்படிக்கும் துரிதப்படுத்துவார்கள் என்றும் தங்கள் ராஜா இன்னும் தனது இருதயத்தை கடினப்படுத்தி தேவனுடைய கட்டளையை தொடர்ந்து எதிர்த்தால் இது எகிப்தின் முழு ஜனங்களுக்கும் மரணத்தை கொண்டு வரும் என ஜனங்கள் பயப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். முதல் 3 வாதைகள் எகிப்தியருக்கும் இஸ்ரேலர்கள் வாழும் பகுதிகளிலும் பொதுவாக வந்தது. அடுத்த 6 வாதைகள் எகிப்தியர் வாழும் பகுதிகளை மட்டும் வாதித்தன. கடைசி 10வது வாதையானது எகிப்தின் முழுமைக்கும் பொதுவாக இருந்தது மற்றும் இஸ்ரேலர்களுக்கான இடங்களையும் கூட உள்ளடக்கினது.
ஆனால் இஸ்ரவேலர்கள் தங்கள் விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் காண்பிக்கும் பொருட்டு 1 வயதுக்குரிய ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை வீட்டு வாசல் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் தெளித்து அந்த இரவிலே அதன் மாம்சத்தை கசப்பான கீரையோடும் புளிப்பில்லா அப்பத்தோடும் கையிலே தடிப்பிடித்துக் கொண்டும் அறையிலே கச்சை கட்டி கொண்டும் பிரயாணத்துக்கு தயாராக இருந்து புசிக்க வேண்டும். இன்னும் அதே இரவிலே எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகளின் மரணத்தையும் முழுமையாக எதிர்பார்த்திருக்க வேண்டும். யார் வீட்டு வாசல் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் இரத்தம் தெளிக்கப்படவில்லையோ அவர்கள் வீட்டிலும் இந்த சங்காரம் எதிர்பார்க்கப்பட வேண்டும். நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டி. இஸ்ரவேலர்கள் பஸ்காவை நியாய பிரமாணத்தினுடைய முதலாவது அம்சமாகவும் தங்கள் ஜாதிக்கான மாபெரும் நினைவு கூறுதல்களில் ஒன்றாகவும் ஆசரிப்பதற்கு கட்டளையிடப்பட்டு இருந்தனர். ஆகையால் உலகம் எங்குமுள்ள யூதர்கள் ஆனாலும் மற்றும் கடவுளை கண்டறிவது அசாத்தியம் எனும் கொள்கை உடையவர்களாலும் கூட பஸ்காவானது ஓரளவுக்கு ஆசரிக்கப்படுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இவர்கள் இன்னமும் பஸ்காவை முற்காலத்து வழக்கம் என கொஞ்சம் மதிக்கின்றவர்களாய் இருக்கின்றனர். ஆனால் அறிவு கூர்மையுள்ள மனங்களை உடையவர்களான நமது யூத நண்பர்கள் இந்த ஆசரிப்பினுடைய அர்த்தம் என்ன என்று ஒருபோதும் விசாரியாதது வினோதமாய் காணப்படுகின்றது அல்லவா? பஸ்கா ஆட்டுக்குட்டியானது ஏன் அடிக்கப்பட்டு புசிக்கப்படுகின்றது? ஏன் இரத்தமானது வீட்டு வாசலினுடைய நிலைக்கால்களிலும் மேற்சட்டங்களிலும் தெளிக்கப்படுகின்றது? இப்படி செய்வதற்கு தேவன் கட்டளையிட்டுள்ளார் என்பது உண்மைதான். ஆனாலும் தெய்வீக கட்டளைகளுக்கு பின்னாக உள்ள காரணம், நோக்கம் என்ன? என்ன பாடம், என்ன அர்த்தம் உள்ளது? விவேகமுள்ள தேவன் விவேகமான கட்டளைகளைத்தான் கொடுப்பார் என்பது உண்மையே. ஏற்ற காலத்தில் யெகோவா தேவன் தம்முடைய உண்மையுள்ள ஜனங்கள் அனைத்து காரியங்களினுடைய அர்த்தத்தினை புரிந்து கொள்ள செய்வார். ஏன் இந்த காரியத்தில் எபிரேயர்கள் ஸ்திரத்தை இல்லாமல் இருக்கிறார்கள்? ஏன் தவறான எண்ணம் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது? கிறிஸ்தவ மதத்தில் அந்த கேள்விக்கான பதில் இருந்தால் கூட ஸ்திரத்தை இன்மையால் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் இதை குறித்த சரியான காரணத்தையும் தாற்பயத்தையும் சொல்ல முடியாதவர்களாய் இருக்கின்றனர். யூத நாள் தனக்கான ஓய்வு நாள் என்பது இளைப்பாறுதலுக்கான, ஆசீர்வாதத்திற்கான மற்றும் வேலைகளில் இருந்து, கவலைகளில் இருந்து, மரணத்தில் இருந்து விடுதலைக்கான வரவிருக்கிற காலப்பகுதிக்கு நிழலாய் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடியுமானால், இது போலவே மோசேயின் வாயிலாக கொடுக்கப்பட்ட அம்சங்கள் அனைத்தும் ஏற்ற காலத்தில் அருளப்பட போகின்றதான பல்வேறு ஆசீர்வாதங்களுக்கு நிழலாய் காணப்படத்தக்கதாய் கர்த்தரினால் வடிவமைக்கப்பட்டுள்ளது என அவனால் ஏன் காண முடியவில்லை? பஸ்கா ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டியை அடையாளப்படுத்துகின்றது என்பதையும், அதன் மரணம் மேசியாவாகிய இயேசுவின் மரணத்தை அடையாளப்படுத்துகின்றது என்பதையும் ஏன் எல்லாராலும் பகுத்துணர முடியவில்லை? மேலும் இரத்தம் தெளிக்கப்படுதல் இயேசுவின் மரணத்தின் புண்ணியத்தை விசுவாச வீட்டாருக்கு தரிப்பித்தலை அடையாளப்படுத்தப்படுகின்றது என்பதையும் ஏன் பகுத்துணர முடியவில்லை? இயேசுவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் என்றும் யோவான் 1:29 பார்க்கலாம். மனுக்குலத்தார் யாவருடைய பாவங்களுக்காக ஏற்ற வேளையில் இயேசுவினுடைய பலியின் புண்ணியம் செலுத்தப்படுவதின் வாயிலாக மனிதனுக்கான தண்டனை சந்திக்கப்படுதலின் மூலம் உலகத்தின் பாவம் தள்ளுபடியாவது சாத்தியமாகும் என்றும் காண்கின்ற கண்களை உடையவர்கள் பாக்கியவான்கள் ஆவார். இதுவரையிலும் சபை மாத்திரமே இயேசுவினுடைய மரணத்தினால் ஆன புண்ணியத்தினை பெற்றிருக்கின்றனர். முழு உலகமும் தெய்வீக தயவை இழந்து துன்பம், வலி ஆகியவற்றுடன் உள்ள மரணம் எனும் தெய்வீக தீர்ப்பின் கீழ் வந்துள்ளபடியால் இந்த தண்டனை தீர்ப்பானது அல்லது சாபமானது மாற்றி போடப்படுவதற்கு முன்னதாக நீதியானது திருப்திப்படுத்தப்படுவது அவசியம் என்றும் அப்போஸ்தலர் குறிப்பிடுவது போன்று கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் மரித்தார் என்றும் காண முடிந்தவர்கள் மிகுந்த தயவு பெற்றிருக்கின்றவர்களாய் இருக்கின்றனர். இப்படியாக அவர் ஒரு புதிய வழியை, நித்திய ஜீவனுக்கான ஒரு வழியை திறந்து வைத்தார். முதற் பலன்கள். வேத வாக்கியங்களானது கிறிஸ்துவின் சபையை முதற் பேரானவர்களின் சபை என்றும், தேவனுடைய சிருஷ்டிகளின் முதற் பலன்கள் என்றும், தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலன்கள் என்றும் அழைக்கப்படுகின்றது. எபிரேயர் 12:23 யாக்கோபு 1:18 மற்றும் வெளிப்படுத்தல் 14:4
இவ்வார்த்தைகளானது இறுதியில் தேவனுடைய குடும்பத்தில் பிற்பிறப்புகள் என்று மற்றவர்கள் இருப்பார்கள் என்று சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. பிற்பலன்கள் இருப்பார்கள் என்று சுட்டி காட்டுகின்றது. பொதுவாய் கிறிஸ்துவ ஜனங்கள் இந்த வேத வாக்கியங்களை கவனிக்க தவறிப்போனவர்களாக, அதுவும் இவைகளுக்கு அர்த்தம் பொருத்தும் விஷயத்தில் தவறிப்போனவர்களாக இருந்து வேதாகமத்தில் முதற்பலன்கள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் பிற்பலன்கள் இல்லை என்றும் நம்புகிறவர்கள் ஆனார்கள். ஆனால் பஸ்கா நிழலானது இஸ்ரேலர்கள் அனைவரையும் ரட்சிப்பதே தேவ நோக்கமாக இருக்கின்றது என்று சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. இன்னுமாக இஸ்ரேல் ஜாதியானது தேவனுடன் இசைவிற்குள் வந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் நித்திய ஜீவனை அருளப் பெறுகின்றவர்களாகிய மனுக்குலம் யாவருக்கும் அடையாளமாய் இருக்கின்றார்கள் என்று சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. 2 கடந்து போகுதல்கள் இருப்பதை நாம் கவனிப்போமாக. முதற்பேரானவர்களை மாத்திரமே கடந்து போகுதல் என்பது முதலாவதாகும். தெய்வீக வல்லமையின் மூலமாக ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜாதியும் அற்புதகரமாக விடுவிக்கப்பட்டு செங்கடலின் வழியே நடத்தி செல்லப்பட்ட போது மற்றொன்று நிகழ்ந்தது. செங்கடலில் வழியானது காற்று மற்றும் அலைகளின் அழுத்தம் காரணமாக அவர்களுக்கென்று விசேஷமாக ஆயத்தப்படுத்தப்பட்டது. அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து கடந்து சென்றனர் மற்றும் ரட்சிக்கப்பட்டனர். ஆனால் 2ஆம் மரணத்துக்குள் இறுதியில் போகிறவர்களுக்கு அடையாளமாக பார்வோனின் சேனைகள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டனர். செங்கடலில் நடந்த கடந்து போகுதல் ஆனது கர்த்தருடன் இசைவுக்குள் வருவதற்கும் அவரை தொழுது கொள்வதற்கும் விரும்புகிற ஆதாமின் சந்ததியில் உள்ள ஒவ்வொரு சிருஷ்டியும், அதாவது இஸ்ரேலின் பாகமாகும் அனைவரும் பாவம் மற்றும் மரணத்தின் வல்லமையை நின்று இறுதியில் விடுவிக்கப்படுவதை சித்தரிக்கின்றதா இருக்கின்றது. ஏனெனில் இஸ்ரேலரில் ஒருவர் கூட எகிப்திய அடிமைத்தனத்தில் விட்டு வரப்படவில்லை. செங்கடலில் நடந்த அந்த கடந்து போகுதலை நாம் எங்கு ஆராயவும் இல்லை. இதன் நிஜத்தையும் நாம் இப்பொழுது ஆசரிக்க இருக்கவும் இல்லை. முதற்பேரானவர்களை கடந்து போகுதலுக்கான அல்லது தப்புவிக்கப்படுதலுக்கான நிஜத்தையே நாம் ஆசரிக்கின்றோம். எல்லாருடைய விடுதலையும் இந்த முதற்பேரானவர்களின் ரட்சிப்பை சார்ந்திருந்தாலும் முதற்பேரானவர்கள் மட்டுமே ஆபத்தில் இருந்தார்கள். இதற்கு இசைவாய் இருக்கிற அனைத்து வேத வாக்கியங்களோடு இதை பொருத்தி பார்க்கும் பொழுது தேவனுடைய சிருஷ்டிகளின் முதற் பலன்களாகிய முதற்பேரானவர்களின் சபை மாத்திரமே தற்காலத்தில் காக்கப்படுகின்றனர். இரத்தத்தின் கீழிருக்கும் இவர்கள் கடந்து போகப்படுகின்றனர். பாவம் மற்றும் மரணத்தின் அடிமைத்தனத்தினின்று உண்மையான மகா பெரிய மோசே விடுவிக்கும் போது அவரை பின்பற்ற விரும்புகிறவர்களாகிய மீதமுள்ள மனுக்குலத்தார் இப்போது ஆபத்தில் இல்லை. பரலோகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிற முதற்பேரானவர்கள் மாத்திரமே இப்போது ஆபத்தில் இருக்கிறார்கள். முதற்பேரானவர்களின் சபை, மனுக்குலத்தில் இருந்த முதற்பேரானவர்களாகிய சபை சந்ததியில் உள்ள மீதமானவர்களுக்கு முன்னதாகவே தங்கள் அடிமை நிலைமை குறித்தும் விடுதலைக்கான தங்களுக்குள்ள அவசியத்தை குறித்தும் தேவன் தமது நல் வாக்குத்தத்தங்கள் யாவற்றையும் தங்களுக்கு நிறைவேற்ற விருப்பமுள்ளவராய் இருக்கின்றார் என்பது குறித்ததுமான உணர்ந்து கொள்ளுதலின் விஷயங்களில் தங்களது புரிந்து கொள்ளுதலின் கண்கள் திறக்க பெற்றவர்களாய் இருக்கின்றன. இன்னுமாக இவர்கள் தேவ கிருபைக்கு இணங்கி அவருக்கும் அவரது ஊழியத்திற்குமென தங்களையே முழுமையாய் அர்ப்பணம் பண்ணி இதன் பலனாக பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுகின்றனர். இவர்கள் விஷயத்தில் ஜீவனா அல்லது மரணமா அல்லது விசுவாச வீட்டிற்குள்ளாக, அதாவது தெளிக்கப்பட்ட இரத்தத்துக்கு பின்பாக இருப்பதா அல்லது இல்லையா என்பதுதான் காரியமாய் உள்ளது. இந்த வகுப்பார் இரத்தத்தின் கீழிருந்து வெளியேறுவது என்பது தெய்வீக இரக்கத்தினை அவமதிப்பதை குறிக்கின்றதா இருக்கும். அது இவர்கள் தெய்வீக காருண்யத்தினை வெறுப்பதை அல்லது இகழ்வதை குறிக்கின்றதா இருக்கும். இன்னுமாக ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் அடையாளப்படுத்துகின்றதான தேவனுடைய இரக்கத்தில் தங்கள் பங்கினை அனுபவித்த பிற்பாடு அதை இவர்கள் மதிக்காததையும் குறிக்கின்றதா இருக்கும். இப்படியாய் செய்கின்றவர்களை குறித்து வேத வாக்கியங்களானது பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் என்றும் கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று குறிப்பிடப்படுகின்றது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய எதிராளிகளாக கருதப்படுவர் மற்றும் இவர்களது அழிவுக்கு எகிப்தினுடைய முதற்பேரானவர்களின் அழிவானது அடையாளமாக காணப்படுகின்றது. அந்த இரவில் மரித்த எகிப்தியரின் தலைச்சன்களும் கட்டளைக்கு விரோதமாய் வீட்டை விட்டு வெளியே சென்றதினால் மரித்த இஸ்ரேலர்களும் 2ஆம் மரணத்துக்கு சென்று விட்டார்கள் என்று நாங்கள் சொல்லுவதாக அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம்.
அதற்கு முற்றிலும் மாறாக இந்த காரியங்கள் எல்லாம் சுவிசேஷ யுகத்தில் பெந்தைகோஸ்தே நாளில் இருந்து இருக்கிற கிறிஸ்துவின் சபையின் நிஜங்களுக்கும் உயர்தளத்தில் உள்ள காரியங்களுக்கும் முன்னடையாளங்களாகவும் உருவகங்களாகவும் நிழல்களாகவும் விளக்கங்களாகவும் இருக்கின்றன என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் தேவனுடைய நல் வார்த்தையை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் இப்படியாக முதற்பேரானவர்களின் சபையின் அங்கத்தினரான பிறகும் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் மறுதலித்து போனால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நம்மை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியமாகும். இதற்கு மேலும் தேவன் நமக்காக எதையும் வைத்திருக்கவில்லை. நாம் அவரது இரக்கத்தை அசட்டை செய்தால் நாம் இரண்டாம் மரணத்தில் மரிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மற்றும் யூதா 12ஆம் வசனம். முதற்பேரானவர்களாகிய சபையானது பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுவதினாலும் எல்லா விதத்திலும் அதிகமான அறிவையும் ஸ்லாக்கியங்களையும் அனுபவிப்பதாலும் இவர்கள் உலகத்தை காட்டிலும் மிகவும் பொறுப்புடையவர்களாய் இருக்கின்றனர். ஏனெனில் இவர்கள் மாத்திரமே இப்பொழுது இரண்டாம் மரணத்திற்கான அபாயத்தில் காணப்படுகின்றனர். இதுவே பஸ்கா நிழலினுடைய படிப்பினையாக இருக்கின்றது மற்றும் இது உண்மை கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே பொருந்துகின்றதாய் இருக்கின்றது. பாவம் மற்றும் மரணத்தின் இரவு கடந்து போய் விடுதலைக்கான மகிமையான காலை வருகையில் கிறிஸ்துவாகிய நிஜமான மோசே தேவனுடைய ஜனங்கள் அனைவரையும், அதாவது தேவ சித்தத்தை அறிய வரும்போது அதற்கு கீழ்ப்படிய, அதை கனப்படுத்த, அதை மதித்திட மகிழ்கின்ற யாவரையும் வழி நடத்துவார், இரட்சித்திடுவார். அந்த விடுதலையின் நாளானது முழு 1000 வருட யுகமாக காணப்படும் மற்றும் 1000 வருட யுகத்தின் முடிவில் எகிப்தின் சேனைகளால் அடையாளப்படுத்தப்படுகின்றதான பொல்லாத செய்கைக்காரர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அழிவுக்குள்ளாக அறுப்புண்டு போவார்கள். இதை நீங்கள் செய்யும் போதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பண்டிகை ஆசரிக்க கடவோம் என்று கூறி நமது கர்த்தர் இயேசுதான் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று தெளிவாயும் உறுதியாயும் அடையாளம் கண்டுகொண்டார். நமது வீடுகளின் மீதல்ல, மாறாக நமது இருதயங்கள் மீது இரத்தம் தெளிக்கப்படுவது நம் அனைவருக்கும் அவசியம் என அப்போஸ்தலன் நமக்கு தெரிவிக்கின்றார். நாம் ஆட்டுக்குட்டியில் பங்கு கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய புண்ணியத்தினை, அவரது பலியின் புண்ணியத்தினை நாம் நமதாக்கிக் கொள்ள வேண்டும். புதிய யுகமாகிய காளையின் போதான விடுதலைக்கு நாம் பலத்துடனும் ஆயத்தத்துடனும் காணப்பட வேண்டுமானால் நாம் புளிப்பில்லாத அப்பமாகிய சத்தியத்தை புசிக்க வேண்டும். இப்படியாக நாம் கிறிஸ்துவை விசுவாசத்தினால் மாத்திரம் தரித்து கொள்ளாமல், மாறாக நாம் அதிகமாக அவரது குண லட்சணத்தை தரித்து நமது இருதயங்களிலும் ஜீவியங்களிலும் அவரது மகிமையான சாயலுக்கு மறுரூபம் அடைகின்றோம். யூதர்கள் சொல்லத்தமான ஆட்டுக்குட்டியினை புசித்தது போன்று நாம் கிறிஸ்துவை புசிக்க வேண்டும். யூதர்களுடைய பசியினை தூண்டினதும் பசிக்கு உதவினதுமான கசப்பான கீரைகளுக்கு பதிலாக நமக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதும் பூமிக்குரியவைகள் மீதான நமது விருப்பங்களை மறந்து போவதற்கு உதவுவதும் ஆட்டுக்குட்டி மற்றும் புளிப்பில்லாத அப்பமாகிய சத்தியத்தை புசிப்பதற்கான தீவிர பசியை நமக்கு கொடுக்கின்றதுமான கசப்பான அனுபவங்களையும் சோதனைகளையும் நாம் பெற்றிருக்கின்றோம். நமக்கு எந்த நிரந்தரமான தேசமும் இல்லை என்று நாமும் நினைவில் கொள்ள வேண்டும். பரதேசிகள் போலவும் யாத்ரீகர்கள் போலவும் கையில் தடிப்பிடித்து கொண்டவர்களாகவும் பரம கானானுக்கு நமது மீட்பரோடே கூட தேவனுக்கான ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்க போகிற முதற்பேரானவர்களாகிய சபைக்கு தேவன் வைத்துள்ளதான மகிமையானவைகள் அனைத்து நடத்திக்குமான நமது பிரயாணத்திற்காக நாம் அரைக்கொட்டி கொண்டவர்களாகவும் காணப்பட வேண்டும். நமது கர்த்தராகிய இயேசுவும் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று அடையாளம் கண்டுகொண்டார். அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக அவர் தம்முடைய சீசர்களுடன் மேல் வீட்டறையில் கூடி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன் என்றார். யூதர்களாக அவர்கள் காணப்பட்டபடியினால் அந்த இரவில் அவர்கள் பஸ்கா ராபோஜனத்தை புசிப்பது அவசியமாயிருந்தது. அதாவது எகிப்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதற்கும் நிழலான பார்வோனிடம் இருந்து இவ்வுலகத்தின் அதிபதியினிடம் இருந்து நிழலான முதற்பேரானவர்கள் காப்பாற்றப்பட்டதற்குமான ஆண்டு நிறைவு நாளினுடைய இரவில் மற்றும் உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட போகின்றதான அதே நாளில் அவர்கள் பஸ்கா ராபோஜனத்தை புசிப்பது அவசியமாயிருந்தது. மேலும்
நிழலின் விஷயங்கள் நிறைவடைந்தவுடன் நமது கர்த்தர் இயேசு பழையவைகளின் மீதே புதிய நினைவு கூறுதலை ஏற்படுத்தி என்னை நினைவு கூறும்படி பஸ்கா காலத்திற்கான நினைவு கூறுதலை வருடந்தோறும் இதை செய்யுங்கள் என்றார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. அதாவது அறிவு கண்கள் திறக்கப்படாத உங்கள் அயலாரான யூதர்கள் இதனை நிஜத்தின் கோணத்தில் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் என்னை தேவனுடைய திட்டத்தில் உலகத் தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாகவும் உலகின் இரட்சிப்பின் விலக்கிரயமாக நான் எனது ஜீவனை கொடுக்க போவதையும் அறிந்த நீங்கள் மற்றவர்களால் உணரப்படாத விதத்தில் இந்த பஸ்கா காலத்தை சிறப்பானதாக புனிதமானதாக கருதுவீர்கள். இது முதல் நீங்கள் இந்த நிழலை ஆசரிக்க மாட்டீர்கள், ஆனால் நிஜத்தை நினைவு கூறுவீர்கள். ஏனெனில் நான் தேவ ஆட்டுக்குட்டியாக மரிக்க இருக்கிறேன் மற்றும் இப்படியாக தெளிக்கப்படும் இரத்தத்தை முதற்பேறான சபைக்கும் மற்றும் மாம்சத்தை முழு விசுவாச வீட்டாருக்கும் கொடுக்க போகிறேன் என்ற விதத்தில் கூறினார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. எகிப்திலிருந்து விடுதலையானதை நினைவு கூறும் பொருட்டு பஸ்கா ஆட்டுக்குட்டியை யூதர்கள் புசித்து வந்தது போல ஆண்டவரின் பின்னடியார்கள் இனி செய்யக்கூடாது என்பதை நமது ஆண்டவர் தம்மை ஆட்டுக்குட்டியாக குறிப்பிடுவதற்குரிய புதிய அடையாளங்களாகிய புளிப்பில்லாத அப்பத்தையும் திராட்சைப்பழ ரசத்தையும் தேர்ந்தெடுப்பதன் மூலம் காண்பித்தார். அது முதல் அவரது பின்னடியார்கள் அவர் கட்டளையிட்டபடி தங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய அவரது மரணத்தினை அப்போஸ்தலரின் மரணம் வரை ஆசரித்து வந்தனர். அதன் பிறகு ஒரு விசுவாச வீழ்ச்சியில் மூலம் பெயர் கிறிஸ்துவ மண்டலத்துக்குள் குழப்பங்கள் ஏற்பட்டு இருண்ட யுகம் என்று சொல்லக்கூடிய காலம் வந்தது. இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட பஸ்கா ராபோஜனத்தில் அவரது மரணத்தை ஆசரிப்பது உபயோகத்தில் இல்லாமல் போனதினாலும் இந்த இருண்ட யுகத்திலும் கூட இயேசுதான் நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ற போதனை காணவே பட்டது. ஆனால் இதுவும் ரோமன் கத்தோலிக்க சபையால் அறிமுகப்படுத்தப்பட்ட பூசை பலி எனும் பயங்கரமான தேவ தூஷணத்தினால் புதைக்கப்பட்டு போனது மற்றும் லட்சக்கணக்கான பெயர் கிறிஸ்தவர்களை வஞ்சித்து குழப்பியது. இந்த பூசை பலியைத்தான் பாழாக்கும் அருவருப்பு என்று வேத வாக்கியங்கள் கூறுகின்றன. காரணம் கர்த்தரின் பிள்ளைகளுடைய விசுவாசம் மற்றும் பழக்கம் மீதான இதன் நாசகரமான செல்வாக்கேயாகும். பூசை பலியானது புராட்டஸ்டன்ட் சபையாரால் கிறிஸ்துவ மற்றும் அப்போஸ்தலர்களுடைய போதகங்களுக்கு எதிரானது என்று பொதுவாக புறக்கணிக்கப்பட்ட போதிலும் இதினின்று பகுதிகளாகவே தப்பித்துள்ளவர்களான இந்த புராட்டஸ்டன்ட் சபையார் இந்த பயங்கரமான தப்பறையின் செல்வாக்கினை பெரிதும் தங்கள் மீது பெற்றவர்களாகவே இருக்கிறார்கள். பூசை பலி என்பது இறுதி விருந்து அல்ல. அநேக புராட்டஸ்டன்ட் சபையார் பூசை பலி என்பது இறுதி விருந்து என்ற வேறொரு பெயரில் காணப்படும் கர்த்தரின் ராபோஜனம் தானே என்று கபடமின்றி கேட்கிறார்கள். ஓ இல்லை, இது முற்றிலும் மாறானது என்று பதில் கூறுகிறோம். கர்த்தரின் ராபோஜனம் என்பது கல்வாரியில் நிறைவேறிய கர்த்தரின் மரணத்தை ஆசரிப்பதாகும். பூசை பலி செய்யப்படும் ஒவ்வொரு தடவையும் அது பாவத்திற்கான ஒரு புது பலியை குறிக்கிறது. குருவானவர் அப்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அது கிறிஸ்துவை புதிதாக பலியிடத்தக்கதாக அவருடைய உண்மையான சரீரமாக மாறுகின்றது என்று ரோம சபை நண்பர்கள் நம்புகிறார்கள். பாடல் பூசை என்பது ஒரு குறிப்பிட்ட நபரின் ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்காக கிறிஸ்துவின் ஒரு குறிப்பிட்ட பலியாக இருக்கிறது. சாதாரண பூசை என்பது ஒரு சபையாரின் பொதுவான பாவங்களுக்காக ஏறெடுக்கப்படும் கிறிஸ்துவின் பலியாக இருக்கிறது. கிறிஸ்து கல்வாரியில் செலுத்திய பலி ஆதி மற்றும் கடந்த கால பொதுவான பாவங்களுக்கான பலி என ரோப சபையார் நம்புகின்றன. ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் அனுதினமும் செய்கின்ற பாவங்கள், தவறுகள், கலகங்கள் ஆகியவைகளை போக்குவதற்கு கிறிஸ்துவின் புதிய பலி அவ்வப்போது தேவைப்படுகிறது என்று அவர்கள் கூறுகின்றனர். இப்படியாக அவர்களுடைய இந்த கருத்தின்படி பூசை பலி குறிக்கிறபடி ரோமன் கத்தோலிக்கர்கள், கிரேக்க கத்தோலிக்கர் மற்றும் குருமாரை சேர்ந்தவர்களும் அனுசரிக்கிறபடி உலகம் எங்கிலும் கிறிஸ்து புதிதாக ஒவ்வொரு நாளும் பலியிடப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவனுடைய பார்வையில் இதுதான் அருவருப்பு என்று வேத வாக்கியங்கள் கூறுகின்றது. ஏனெனில் கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்றும் கிறிஸ்து தம் மூலமாக பிதாவினிடத்துக்கு வருகிறவர்களை ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்றும் கூறுகிற வேத வாக்கியங்களை பூசை பலி அவமதிக்கின்றது.
ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நினைவு கூர்தல் ராபோஜனம் மற்றும் பஸ்காவில் குறிப்பிட்டு காட்டப்பட்ட கல்வாரியின் மகா பெரிய பலியின் மதிப்பை பூசை பலியில் அடிக்கடி செலுத்தப்படுகிற பலிகள் குறைக்கின்றன அல்லது செல்லாததாக்குகின்றன என்பதை உடனடியாக காண முடிகின்றது. தங்களுடைய பாவங்களை நீக்குவதற்காக பூசை பலியை காண வந்திருந்தவர்களை மெய்யான பஸ்காவின் ஆழ்ந்த கருத்துக்களை கவனிக்கும்படி நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? புனித வெள்ளி ஆசரிக்கப்படுதல் அறிமுகமாகவே அதற்கு முன் ஆசரிக்கப்பட்டு வந்த நினைவு கூர்தல் ராபோஜன காரியங்கள் வெகு காலத்துக்கு முன்பே ஓய்ந்து போனது. புராட்டஸ்டன்ட் சபையாரை பொறுத்தவரை பூசை பலியை வேதத்துக்கு விரோதமானது என்று ஒதுக்கியபடியால் கர்த்தரின் ராபோஜனத்தை ஆசரிக்கும்படி திரும்பினார்கள். எனினும் பூசை பலியை அடிக்கடி செய்து பழகி இருந்தபடியால் கர்த்தரின் ராபோஜனத்தை அடிக்கடி ஆசரிக்கப்படும் போது நன்மை பயக்கும் என்று எண்ணினவர்கள் ஆனார்கள். ஆகையால் சிலர் 4 மாதத்துக்கு ஒரு முறையாகவும், சிலர் 3 மாதத்துக்கு ஒரு முறையாகவும், சிலர் மாதம் ஒரு முறையும், சிலர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆசரிக்கின்றார்கள். இதை எத்தனை தடவை ஆசரிக்க வேண்டும் என்பதில் ஒத்த கருத்து வராததற்கான 2 காரணங்கள். 1. நமது கர்த்தரின் மரணம் நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மரணம் என்பதையும், அதன் ஆசரிப்பு நிஜமான பஸ்கா ராபோஜனம் என்பதையும் கிறிஸ்தவர்கள் பொதுவாக கவனிக்க தவறுகிறார்கள். 2. நீங்கள் இதை செய்யும் போதெல்லாம் என்று நமது கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை உங்கள் விருப்பத்தின்படி அடிக்கடி செய்யுங்கள் என்று அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இருக்கின்றனர். ஆனால் அவரோ யூதர்களாகவும் பஸ்கா ஆசரிக்கும் பழக்கம் உடையவர்களாகவும் காணப்படும் எனது சீசர்களாகிய நீங்கள் இத்தருணத்தை ஆசரிக்கும் போதெல்லாம் என்னை சொல்லட்டமான பஸ்கா ஆட்டுக்குட்டியையும் நிழலான முதற் பேரானவர்களை கடந்து போகுதலின் மூலம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்துள்ள நிழலான விடுதலையும் நினைவு கூறும்படி இல்லை, மாறாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்ற விதத்திலேயே கூறினார். வாரம் ஒருமுறை கர்த்தரின் ராபோஜனத்தை ஆசரிப்பவர்கள் வேத வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். ஏனெனில் ஆதிகால சபையில் வாரத்தின் 1ஆம் நாள் கூடி அப்பம் பிட்டார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். நினைவு கூர்தலான ராபோஜனத்தை அப்பம் பிக்குதலோடு குழப்பிக்கொள்வது ஒரு பெரிய தவறாக இருக்கிறது. ஏனெனில் அப்பம் பிக்குதல் என்பது சாதாரண உணவு சாப்பிடுதலை குறிக்கின்றது. இது ராபோஜனம் என்பதற்காக குறிப்பிடுவதாக வேதத்தில் எந்த பதிவும் இல்லை. திராட்சரசம் எதுவும் இதனுடன் குறிப்பிடப்படவில்லை. அப்பமானது நமது கர்த்தரின் பிற்கப்பட்ட சரீரத்தை குறிப்பிடுவதாக சொல்லப்படவில்லை. ஆதிகால சபையில் வாரத்தின் 1ஆம் நாள் கூடி நமது ஆண்டவரின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுவது ஓர் உற்சாகமுள்ள சமூக வழக்கமாக இருந்தது. இந்த பொதுவான சமூக வழக்கம் சகோதரர்களை இணைக்கவும், சகோதர ஐக்கியத்திலும் அந்யோன்யத்திலும் வளர்க்கவும் உதவியாக இருந்தது. அநேக இடங்களில் கர்த்தரின் ஜனங்கள் இந்த வழக்கத்தை இன்னமும் கடைபிடித்து வருகிறார்கள். ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலும் பிற்பகல் மற்றும் மாலை ஆராதனைகளுக்கு இடையே அப்பம் பிக்குதலை புரூக்ளின் கூடாரத்தின் சபையார் செய்து வருகிறார்கள். இது தூரத்தில் வசிக்கிற சகோதரர்கள் கர்த்தரின் ஜனங்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு அருளத்தக்கதாகவும் மற்றும் அவர்களின் சௌகரியத்திற்காகவும் செய்யப்படுகின்றது. நினைவு கூர்தல் ராபோஜனத்தின் தேதி. நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி யூதர்கள் சந்திர காலக்கணக்கை பயன்படுத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு அமாவாசையும் அவர்களுக்கு ஒரு புது மாத பிறப்பாக இருந்தது. இளவேனில் சம இரவு பகல் நாளுக்கு அருகாமையிலான அமாவாசை தான் நீசான் அல்லது ஆபீப் மாதம் முதல் தேதி ஆகும். அந்த மாதம் 15ஆம் தேதி தான் பஸ்காவின் புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்பித்து ஒரு வாரம் கடைபிடிக்கப்படுகின்றது. அந்த 7 நாள் பண்டிகையானது இஸ்ரேலரின் முதற் பேரானவர்களை கடந்து போகுதல் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. மற்றும் ஒவ்வொரு உண்மை கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவின் மீட்பின் பலியின் புண்ணியத்தினால் தங்களது பாவங்கள் கடந்து போகின்றதை உணர்கிறதினால் ஏற்படக்கூடிய முழுமையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அடையாளப்படுத்தினதா இருக்கின்றது. ஆகையால் உண்மையான எல்லா கிறிஸ்தவர்களும் தங்கள் இருதயங்களில் இந்த பஸ்கா பண்டிகையின் தொடர்ச்சியான சந்தோஷத்தை பெற்றிருக்கிறார்கள். 7 நாள் என்பது பூரணத்தை முழுமையாய் குறிக்கிறது.
இந்த காரியத்தை இதே கருத்தில் கவனிக்காமல் யூதர்கள் தொடர்ந்து வருகிற வாரத்தின் செய்கையை காட்டிலும் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதற்கும் அதன் மாம்சம் புசிக்கப்படுவதற்கும் குறைவாகவே கவனம் செலுத்தினார்கள். ஆனால் நமது ஆண்டவர் தம்மை பஸ்கா ஆட்டுக்குட்டி நிஜம் என்று அறிவித்த போதும் மற்றும் அவரது 2ஆம் வருகை வரை அவரது மரணத்தை அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிக்கும்படி நம்மை அழைத்த போதும் அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அடிக்கப்படுதலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறினார். நாம் அவரது ராஜ்யத்தில் நுழையும் போது அது நமது ஆசீர்வாதம் முழுமையாய் நிறைவேறுவதை குறிக்கின்றதாய் இருக்கும். கிறிஸ்துவின் மரணத்தின் வருடாந்திர ஆசரிப்பை மற்ற பலவித காலங்களிலும் வேளைகளிலும் ஒழுங்கற்றும் எந்தவித முக்கிய கருத்து இல்லாமலும் ஆசரிப்பதற்கு பதிலாக அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பாடத்தை சத்திய வெளிச்சத்தில் பார்ப்பார்களேயானால் மேலும் கிறிஸ்துவின் மரணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை இருதயபூர்வமாக ஆசரிப்பார்களேயானால் அது அவர்களுக்கு சந்தேகத்திற்கிடமின்றி ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். வருடத்திற்கு ஒருமுறை இதை நீங்கள் செய்யும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று நமது கர்த்தர் கட்டளையிட்டபடி இந்த காரியத்தில் அதிக கவனம் செலுத்தி ஆண்டவரின் மரணத்தை ஆசரிப்பதில் சந்தோஷப்படுகிற கர்த்தரின் ஜனங்கள் சிறிய வகுப்பார் உலகெங்கிலும் எழும்பியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆசரிப்பு மனதிற்கும் இருதயத்திற்கும் விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். தெய்வீக நிபந்தனைகளுக்கு எவ்வளவு அருகே வருகின்றோமோ அந்த அளவிற்கு நமது ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். மற்றும் நமது ஆண்டவரும் இந்த ஆசரிப்பினால் இந்த வருடம் 1915 மார்ச் 28ஆம் தேதி 6 மணிக்கு மேல் வருகிறது. ஏனெனில் யூத கணக்கீட்டின்படி நீசான் மாதம் 14ஆம் தேதி அப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறது. ஆண்டவரின் மகா பெரிய பலியை நினைவு கூறும்படி ஆங்காங்கே இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் சிறு கூட்டமாக குடும்பமாக கூடும்படி வலியுறுத்துகின்றோம். அது அவருடைய மரணத்தின் வருடாந்திர ஆசரிப்பாக இருக்கின்றது என்ற காரியமே அக்காரியத்தினை தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாய் இருக்கின்றது. ஆண்டவரே நானோ முதலாம் நினைவு கூறுதலின் சந்தர்ப்பங்களை நாம் மீண்டும் நினைவு கூறுகின்றோம். அப்பம் மற்றும் திராட்சரசம் உள்ள பாத்திரம் ஸ்தோத்தரிக்கப்பட்டது. இவைகள் அவரது பிற்கப்படுகிற சரீரத்தையும் சிந்தப்படுகிற இரத்தத்தையும் அடையாளப்படுத்துகின்றது என்றும் அவரது பின்னடியார்கள் அனைவரும் அவரை புசிப்பதின் மூலம் மாத்திரமல்ல அவரோட கூட பிற்கப்படுவதன் மூலம் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் அவரது இரத்தத்தின் பலியின் புண்ணியத்தில் பங்கெடுப்பது மாத்திரமல்லாமல் தாங்கள் பிற்பாடு ராஜ்யத்தில் அவரது கனத்திலும் மகிமையிலும் பங்கடையத்தக்கதாக தங்களது ஜீவியங்களை அவரது ஊழியத்திலும் எல்லா விதத்திலும் அவரோட ஒத்துழைப்பதிலும் ஒப்பு கொடுப்பதன் மூலம் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் நமது கர்த்தர் கூறினார். இந்த கருத்துக்களானது நமது கர்த்தருடன் ஒத்து இசைந்திருப்பவர்களுக்கு எத்தனை விலையேற பெற்றதாய் காணப்படும். இந்த சிந்தனைகளை சிந்தித்தவர்களாக அவர்கள் யூதாஸின் செயல்களை நினைத்து பார்க்கலாம். யூதாஸ் அதிகமாய் தயவு பாராட்டப்பட்டும் இழிவான ஆதாயத்திற்காக தனது ஆண்டவரை விற்க துணிந்தான். மேலும் ஆண்டவருக்கு துரோகம் இழைக்க தைரியம் கொண்டு ரபி நானோ என்றும் கேட்டார். ஆண்டவரோட கூட இருந்தவன் அவரை மறுதலித்து எதிரிகளிடம் காட்டிக் கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட செயல் அருவருக்கத்தக்கதாகவும் எச்சரிக்கையுடன் நமது இருதயத்தை நிரப்பக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். மற்றும் கனத்திற்காகவோ செல்வத்திற்காகவோ வேறு எதற்காகவோ சத்தியத்தையோ அல்லது கிறிஸ்துவின் சரீர அங்கம் ஆகிய எந்த ஊழியக்காரரையோ விற்க நாம் துணிந்துவிடக் கூடாது. நினைவு கூறுதலின் ராபோஜனத்தை பின்தொடர்ந்ததான துக்கம் நிறைந்த வேலையுள்ள சம்பவங்களை கவனிக்கத்தக்கதாக நாம் மீட்பரை கெத்சமனேவுக்கு பின்தொடர்ந்து போய் அவர் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுவதை பார்க்கின்றோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிதாவின் திட்டத்தினை நிறைவேற்றுவதில் ஏதாகிலும் விஷயத்தில் தவறிப்போய் மற்றும் அதன் நிமித்தமாக உயிர்த்தெழுப்பப்படுவதற்கு பாத்திரமற்றவராய் கருதப்பட்டு விடுவாரோ என்று நமது ஆண்டவர் மரண பயத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நமது கர்த்தர் தமது அர்ப்பணிப்பின் உடன்படிக்கையை உண்மையாய் காத்து கொண்டுள்ளார் என்றும் வாக்களிக்கப்பட்டுள்ளது போல உயிர்த்தெழுதலை அடைவார் என்றும் உள்ள வாக்குறுதியினால் அவர் ஏதோ ஒரு விதத்தில் ஆறுதல் படுத்தப்பட்டதாக நாம் கவனிக்கின்றோம்.
இதற்கு பிற்பாடு அவர் பிரதான ஆசாரியன் மற்றும் பிலாத்து மற்றும் ஏரோது மற்றும் மீண்டுமாக பிலாத்துவின் முன்னிலையில் எவ்வளவு அமைதியுடன் காணப்பட்டார் என்று நாம் கவனிக்கின்றோம். தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தற்காத்துக் கொள்வதற்கென தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏசாயா 53:7 அவர் முடிவு பரியந்தம் உண்மையாயும் தைரியமாயும் இருந்ததாக பார்க்கின்றோம். தம்முடைய பாதுகாப்பிற்கென தம்மால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை பிதாவிடம் கேட்டிருக்கவும் பெற்றிருக்கவும் முடியும் என்றுமுள்ள அவரது நம்பிக்கையையும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் தம்முடைய பலியில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு உதவி வேண்டி விண்ணப்பிப்பதற்கு பதிலாக அவர் அவைகளை உண்மையாய் சகிப்பதற்கு வேண்டிய உதவிகளையே விண்ணப்பித்தார். இங்கு அவரது அடிச்சுவட்டை பின்பற்றும் பின்னடியார்களுக்கு எத்தகையதொரு படிப்பினை காணப்படுகின்றது. சுய பரிசோதனைக்கு ஒரு சந்தர்ப்பம். இன்னொரு பக்கத்தில் அவரது உண்மையுள்ள சீஷர்கள் மத்தியில் மிகுந்த தைரியமானவர்கள் கூட ஆண்டவரை விட்டு ஓடி போனார்கள் என்றும் அவர்களில் ஒருவர் தனது துணிவின்மையினால் தனது கர்த்தரையே மறுதலித்தார் என்றும் நினைவு கூறுகின்றோம். நம்மை மீட்டுக் கொண்டவருடன் பாடுபடுவதற்கான நமது விருப்பத்தின், நமது தைரியத்தின், நமது விசுவாசத்தின் அளவு தொடர்புடைய விஷயத்தில் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கான எத்தகையதொரு தருணமாய் இது காணப்படுகின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லது சூழ்நிலையிலும் நமது ஆண்டவரை மறுதலிக்க மாட்டோம் என்றும் நம்முடைய உதடுகளினால் மாத்திரமல்லாமல் நம்முடைய நடத்தையினாலும் அவரை அறிக்கை பண்ணுவோம் என்றும் உள்ளதான தீர்மானங்களினால் மனதை தாங்கி ஆதரிப்பதற்கு எத்தகையதொரு ஸ்லாக்கியம் இப்படியாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. யெகோவா தேவனுடைய ஜனங்கள் என தங்களை குறித்து அறிக்கை பண்ணினவர்களே ஜீவாதிபதியை சிலுவையில் அறைந்து போட்டார்கள் என்ற எண்ணத்தினால் நாம் அதிர்ச்சி அடைகின்றோம். இது மாத்திரமல்லாமல் இவர்களது மத தலைவர்கள், இவர்களது பிரதான ஆசாரியர்கள், வேதப்பாரகர்கள், பரிசேயர்கள் மற்றும் நியாய சாஸ்திரிகளே இந்த பயங்கரமான செய்கைக்கு பொறுப்பாளியாய் இருக்கின்றனர். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்பட வேண்டாம், அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைவு கூறுகின்றோம். யோவான் 15:18. அதே பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள். சத்தியத்திற்கான எதிர்ப்பும் ஒளியை சுமப்பவர்களுக்கான துன்புறுத்தலும் இன்று கிறிஸ்தவம் என்று அழைக்கப்படும் உலகத்தின் மிக முக்கியமான பிரதிநிதிகளிடமிருந்து வருவதை காண்கையில் நாம் ஆச்சரியமுற வேண்டாம். இந்த உண்மையானது நம்மை எதிர்ப்பவர்களையோ அல்லது நமது கர்த்தரை மரணத்துக்கு ஏதுவாய் துன்புறுத்தினவர்களையோ பகைப்பதற்கு நம்மை வழிநடத்திடக் கூடாது. இக்காரியம் தொடர்புடையதான அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வார்த்தைகளாகிய, சகோதரரே நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 3:17 நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆம், மத உலகத்தாரின் இருதயம் மற்றும் மனதின் குருட்டுத்தன்மையும் அறியாமையும் தான் தலை மற்றும் சரீரமாகிய கிறிஸ்துவனுடைய பாடுகள் அனைத்திற்குமான அடிப்படையாக காணப்படுகின்றது. இவைகள் தங்களினுடைய தலையானவருடைய உபத்திரவங்களில் குறைவானதை கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் நிறைவேற்றுவது வரையிலும் இப்பொழுது காணப்படுவதற்கு பிதா அனுமதித்துள்ளார். கொலோசியர் 1:24. சீக்கிரமாகவே நமது அருமை கர்த்தர் கூறியுள்ள பிரகாரமாகவே இப்பொழுது அவரது பிற்கப்பட்ட சரீரத்தில் பங்கெடுத்து அவரோட கூட சத்தியத்தின் ஊழியத்தில் பிற்கப்படுகிறவர்களும் இப்பொழுது பாடுகள் மற்றும் சுயத்தை வெறுத்தல் எனும் அவரது பாத்திரத்தில் பங்கெடுப்பவர்களும் திரைக்கு அப்பால் ராஜ்யத்தில் அவரோட கூட சந்தோஷத்தின் புதிய திராட்சை ரசத்தை பருகுவார்கள். மத்தேயு 26:29. பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அந்த மகிமையான காலையில் உலகை பாவம் மற்றும் மரணத்தின் அடிமைத்தனத்தினின்று விடுவிக்கும் மாபெரும் வேலை ஆரம்பமாகும். சீர்தூக்குதலின் மாபெரும் வேலை உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள், அதாவது திரும்ப கொடுத்தலின் காலங்கள் ஆரம்பமாகும்.
அப்போஸ்தலர் 3:21 நினைவு கூறுதலின் ஆசரிப்பில் பங்கெடுப்பவர்கள் ஒவ்வொருவரின் மனதிற்கு முன்பாக காணப்பட வேண்டிய சிந்தையானது பரிசுத்த பவுல் அடிகளாரின் பின்வரும் வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். 2 தீமோத்தேயு 2:11 மற்றும் 12. ஏனெனில் அவை அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவமாய் இருக்கிறது. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ரோமர் 8:1-8 கூறப்பட்டுள்ளது. விலையேறப்பெற்ற இரத்தத்தினுடைய புண்ணியத்தினால் முதற் பேரானவர்களான நம்முடைய பாவங்களை கடந்து போவதல் குறித்தும் நமது பாக்கியமான கர்த்தருடன் அவரது பாடுகளின் மகிமையின் அனுபவங்களில் நாம் பங்கடைவது குறித்ததுமான இந்த சிந்தைகளுடன் சோதனைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் கூட சந்தோஷத்தோட பஸ்கா பண்டிகை ஆசரிப்போம். இப்படியாக அவரது பின்னடியார்கள் என உண்மையாய் தொடர்ந்து செய்து வருவோமானால் வெகு சீக்கிரத்தில் கர்த்தரால் ஆதரிக்கப்படுபவர்களே, அதாவது இறுதியில் மகாராஜாவுக்கு செவி கொடுத்து அவரை அறிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படியும் யாவரையும் பாவம் மற்றும் மரணத்தினுடைய ஆளுகையில் இருந்து எகிப்திலிருந்து கானானுக்கு நேராய் வழிநடத்திடும் மாபெரும் ஸ்லாக்கியத்தினை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆம் சகோதரர்களே, அப்போஸ்தலரின் வசனத்தின்படி நமது பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பண்டிகை ஆசரிக்க கடவோம். ராஜ்யத்தில் சந்தோஷத்தின் பாத்திரம். தம்முடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலை நிறுவின தருணத்தின் போது ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் உடனான தம்முடைய சம்பாஷணையில் கூறினதாவது: இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 26:29. இங்கு நமது கர்த்தர் 2 மகா நாட்களை, பாடுபடுகிற நாளையும் மற்றும் மகிமையின் நாளையும் வித்தியாசப்படுத்துகின்றார். இந்த சுவிசேஷ யுகமானது பாடுபடுகிற நாளாய் காணப்படுகிறது. 1000 வருட நாளானது மகிமையின் நாளாய் காணப்படும். மற்றும் இது விசேஷமாக கிறிஸ்துவனுடைய நாள் என்று பேசப்படுகின்றது. திராட்சைப்பழ ரசமானது சொல்லட்டமான பாத்திரமானது 2 கருத்துக்களை குறிக்கின்றதா இருக்கின்றது. திராட்சைப்பழ ரச பாத்திரமானது திராட்சைப்பழமானது அதன் ஜீவனை இழந்து போவதின் காரணமாக உண்டாகின்றது. திராட்சைப்பழமானது அதன் தனித்துவத்தை இழந்து போகின்றதா இருக்கின்றது. சாறு பிழித்தெடுக்கப்படுகின்றது. மற்றும் இப்படியாக திராட்சைப்பழ ரசமானது பயன்பாட்டுக்கென ஆயத்தம் பண்ணப்படுகின்றது. திராட்சைப்பழ பாத்திரமானது திராட்சைப்பழ சாறானது திராட்சைப்பழம் பிழியப்படுவதை மாத்திரமல்லாமல் ரசத்தின் காரணமாக உண்டாகும் மகிழ்ச்சியும் கூட அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. இப்படியாகவே அடையாளமான பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணும் விஷயத்திலும் காணப்படும். நமக்கு அது நமது இரட்சகருடைய பாடுகளையும் மரணத்தையும் மற்றும் இந்த பாடுகளில் அவரோட கூட நாம் பங்கடைவதையும் அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. ஆனால் திராட்சை ரசமானது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கூட அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. மற்றும் இப்படியான அர்த்தத்தில் வேத வாக்கியங்களிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் முந்தின பத்தியில் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டதான வார்த்தைகள் ஆகிய திராட்சைப்பழ ரசத்தின் விஷயத்தில் பாத்திரமானது ராஜ்யத்தின் சந்தோஷங்களை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. நமது கர்த்தர் இயேசுவுக்கான பூமிக்குரிய அனுபவங்களுடைய விஷயத்தில் பிதா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பாதையை அமைத்து வைத்திருந்தார். இந்த பாதையானது பாடுகள் மற்றும் மரணம் எனும் அவருடைய பாத்திரமாய் காணப்பட்டது. ஆனால் அவர் இந்த பாத்திரத்தில் உண்மையாய் பானம் பண்ணிட்ட பிற்பாடு அவருக்கு வித்தியாசமான வேறே பாத்திரம், வேறே அனுபவம், அதாவது கனம், மகிமை மற்றும் அழியாமை கொடுக்கப்படும் என்று பிதா அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். மேலும் அவருடைய பின்னடியார்கள் ஆவதற்கு விரும்புகிறவர்களுக்கும் இதே செய்தியை, அதாவது அவரோட கூட பாடுபட்டார்களானால் அவரோட கூட மரணம் எனும் அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணினார்கள் ஆனால் அப்போது அவர்கள் சந்தோஷமாகிய அவரது வருங்கால பாத்திரத்திலும் பங்கடைவார்கள் என்று இரட்சகர் முன்வைக்கத்தக்கதாக பிதா அவருக்கு அதிகாரம் அளித்தவரானார். சிலுவையின் பாதையில் தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். திராட்சரச ஆலைகளினால் அடையாளப்படுத்தப்படுகின்றதான சோதனையான அனுபவங்கள் வாயிலாக நாம் அனைவரும் கடந்து போக வேண்டும்.
தெய்வீக ஊழியத்தில் நாம் நமது ஜீவியங்களை ஒப்புக் கொடுத்திட வேண்டும். மனிதன் எனும் விதத்தில் நாம் தடயம் இல்லாமல் போவதற்கும் மற்றும் புதிய சிருஷ்டிகள் ஆவதற்கும் வேண்டி நாம் நம்மை நொறுக்கும் அனுபவங்களுக்குள் ஒப்புக் கொடுத்திட வேண்டும். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோமே ஒழிய மற்றபடி அல்ல. ஆகையால் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கான அழைப்பை நாம் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டுள்ளோம். பாத்திரமானது அதன் கடைசி வரை குடித்து முடிக்கப்படாதது வரையிலும் நாம் அடுத்த பாத்திரத்தை, அதாவது ராஜ்யத்தினுடைய சந்தோஷங்களாகிய பாத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நமது கர்த்தர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது அது அவருக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொணர்ந்ததாய் இருப்பினும் அது அவருக்கு இறுதி தருணம் வரையிலும், அதாவது முடிந்தது என்று சத்தமிட்டது வரையிலும் சோதனையான துயரம் நிறைந்த வேலை போன்றதாகவே இருந்தது. இப்படியாக சபையின் விஷயத்திலும் காணப்படும். நாம் பாத்திரத்தில் உள்ள அனைத்தையும் பானம் பண்ணிட வேண்டும். பாத்திரத்தில் உள்ள எதுவும் மீதியாய் வைக்கப்படக்கூடாது. கிறிஸ்துவனுடைய சரீரமானது அவர்களுடைய ஓட்டத்தை நிறைவு பண்ணும் போது கிறிஸ்துவனுடைய பாடுகள் அனைத்துமே நிறைவடைந்து விடும். நமது கர்த்தர் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அவருக்கு சந்தோஷத்தினுடைய புதிய பாத்திரமானது கொடுக்கப்பட்டது. அப்போது தேவனுடைய தூதர்கள் அனைவரும் அவரை தொழுது கொண்டார்கள். சீக்கிரத்தில் நமக்கான சந்தோஷத்தின் பாத்திரமானது நமக்கு கொடுக்கப்படும். நித்திரையில் இருந்த பரிசுத்தவான்கள் விழித்தெழுந்து தங்களுடைய பலனுக்குள் பிரவேசித்து ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை பெற்றுக்கொண்ட போது அது மகிமையானதொரு வேலையாக இருந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. வேதாகம பாடங்கள் தொகுதி 3 பக்கம் 290 முதல் 301 வரை, தொகுதி 4 பக்கங்கள் 865 முதல் 866 பார்க்கவும். மேலும் ஆண்டவருடைய வருகையின் போது உயிரோடு இருப்பவர்களாய் காணப்பட்டவர்கள் ஒவ்வொருவராய் வீட்டுக்குள் சேர்க்கப்படுகின்றார்கள். நாமும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட்டால் சீக்கிரத்தில் அவர்களோட கூட இந்த சந்தோஷத்தின் பாத்திரத்தில் பங்கு பெறுகின்றவர்களாய் இருப்போம் என்பதில் ஐயமில்லை. கிறிஸ்துவனுடைய அங்கத்தினர்கள் அனைவரும் திரைக்கு பின்னாக வருவது வரையிலும் பூரண ஆனந்தம் அடையப்படாது என்று நாம் நம்புகின்றோம். அப்போது அவரது சிங்காசனத்தில் நாம் பங்கடைந்து அவரது மகிமையிலும் பங்கு பெறுவோம். அப்போது நமது அருமை கர்த்தருடன் ராஜ்யத்தில் புதிய ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். ஏனெனில் இதுவே அவரது உண்மையுள்ள பரிசுத்தவான்கள் அனைவருக்குமான வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. யூத பலிபீடத்தில் கொல்லப்பட்ட எல்லா மிருகங்களின் இரத்தமும் குற்ற மனசாட்சியை தணித்திடாது அல்லது கரைகளை முற்றிலும் கழுவாது. ஆனால் பரம ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து நமது பாவங்கள் அனைத்தையும் நீக்குகிறார். உயர்ந்த நாமம் உடையவரின் ஒரு பலி, அவைகளை காட்டிலும் விலையேற பெற்ற இரத்தம். எனது ஆத்துமா திரும்பி பார்க்கிறது அவர் சுமந்த சுமையை. அவரது ஜீவனை எனக்காக ஊற்றும் பொழுது அங்கே பார்க்கிறது அதன் மீட்கும் பொருளை. ஆமென்.